draw the lines of symmetry of the following. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எங்கெங்கெல்லாம் சிமெட்ரி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? நெக்ஸ்ட் this is another line of symmetry. கிளியரா? நெக்ஸ்ட் அப்படியே வந்து 45ல இருந்து இப்போ நான் வந்து 0 டிகிரி கொண்டு போறேன். இப்போ இங்க இது இன்னொரு லைன் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? அப்புறமா இந்த பக்கம் 45 டிகிரி. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லைன் இப்படி வரைஞ்சிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த லைனை நம்ம வரைஞ்சிட்டு பார்த்தோம்னா, இது பாருங்க, இது வி ஷேப்ல இருக்கும், இதுவும் வி ஷேப்ல இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரியும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரியும் ஈக்குவலா இருக்கும். அப்போ எத்தனை எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைன், இது 2, இது 3, இது 4. ஸோ there will be 4 lines of symmetry. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு சிமெட்ரி வரையலாம். இந்த மாதிரி 3 இருந்ததுன்னா நம்ம 3ல வரையலாம். பாருங்க, 360 சார் 120, அதில் நம்ம 180, அதில் நம்ம அப்படியே வரையலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிமெட்ரி. ஸோ இந்த சிமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க இது ஹாஃப்ல இருக்கு, பாருங்க இதுவும் ஃபுல்லு, இந்த சர்க்கிள் ஆஃப், இந்த சர்க்கிள் ஆஃப். இது அப்படியே இங்க கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம மடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா கோயின்சைட் ஆகும். அப்போ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இன்னொரு லைன் ஆஃப் சிமெட்ரி என்ன இருக்கும்? இந்த பாயிண்ட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க இந்த பாயிண்ட், இந்த இந்த இதுல நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அடுத்ததா எங்க இருக்கும்? அதோட லைன்ல இங்க. So how many line of symmetry அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are having 3 lines of symmetry. So இது எத்தனை? 3. நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னருக்கும் நம்ம ஒரு சிமெட்ரி வரையலாம். ஸோ ஒன்னொன்னா வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வச்சோம்னா, ஏன்னா இது கரெக்டான ஒரு ஈக்குவல் ஷேப்பா இருக்கு. அப்போ இங்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரினா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் கட் பண்ணினோம்னா இதுவும் இந்த ஹாஃபும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்புறமா நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். இட்ஸ் லைக் அ ஸ்கொயர். இதுவும் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஃபும் ஈக்குவலா இருக்கும். பாருங்க, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் இந்த இது இருக்கு, அதே மாதிரி இங்க இருக்கு, இது ஃபுல்லா இருக்கு, அதே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் இட் அஸ் அ ஸ்கொயர். இந்த ஹாஃப் ரெண்டுத்தையும் நம்மளால கட் பண்ண முடியும். இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? அப்புறமா இந்த பக்கம் this is one line of symmetry. ஸோ டோட்டலா நம்ம எத்தனை வரைஞ்சிருக்கோம்? 4. ஸோ இதுக்கு என்ன லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஹாவ் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஃபிகர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப்ல ஒண்ணு கட் பண்ணலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப்ல ஒண்ணு கட் பண்ணலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? அப்புறமா நெக்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணு கட் பண்ணலாமா? இப்படி கட் பண்ணா என்ன வரும்? கரெக்டா லைன் ஆஃப் சிமெட்ரி வராது. ஏன்னா இது வேற ஹாஃப், இது வேற ஹாஃப். நம்ம எப்படி கட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருக்கல் குறி மாதிரி கட் பண்றோம். இந்த மாதிரி ஹாஃப்ல அதாவது ஒரு சர்க்கிள்ல 2 பக்கம் இருக்கிற நம்ம என்ன பண்றோம்? டயாமீட்டர கட் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இத கட் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஹேவிங் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. வேற எங்கேயும் கட் பண்ண முடியாது. இப்படி இந்த ஹாஃப்ல கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாஃப்ல இப்படி கட் பண்ணினோம்னா நமக்கு இதுவும் இதுவும் கோயின்சைட் ஆகாது. இதுவும் இதுவும் கோயின்சைட் ஆகாது. ஸோ ஹவ் மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி திஸ் ஹேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஹேஸ் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? ஸோ இந்த ஹாஃப் இந்த ஹாஃப். இந்த ஹாஃப்ல கட் பண்ணா அப்படியே மடிச்சு வச்சா சேமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஹாஃப்ல கட் பண்ணா பாருங்க இந்த பாதி இந்த பாதியோட கோயின்சைட் ஆயிடும். இந்த பாதி இந்த பாதியோட கோயின்சைட் ஆகும். ஸோ இட் ஹேஸ் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இங்க 1, 2 அப்படிலாம் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஆர் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஃபுல் லைன் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும்.